இவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்றால் எத்தனை வருஷம் வாரண்டி, எத்தனை வருஷம் கேரண்டி பார்க்கிறோமா, பார்க்கலையா? அப்பொழுது எது நல்ல ஃபியூச்சர் பிளானோட இருக்கிறது, எது நல்ல வாரண்டியோட இருக்கிறது, அதை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஆனால் தெய்வத்தை மாத்திரம் ஏன் அப்படி நினைக்க மாட்டேங்கிறோம்? துரிதமான வருகிற ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம், துரிதமான வருகிற நன்மையை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது இவருக்கு முடிவே கிடையாது. கைகளை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவுக்கு முடிவே கிடையாது. இயேசு வாசல்ல நிற்கிறார். ஏமாத்தினா உனக்கு அற்புதம் நடக்காது. தேச துறவண்டே நிற்கிறார், கதவண்டே நிற்கிறார். மகளே, ஓ பிரச்சனை பெருசு, ஓ போராட்டம் பெருசு, எனக்கு எண்டே கிடையாது, முடிவு வரையந்த நான் தேவன், நீ எனக்காக கதவை திறன்னு நேசர் கதவண்ட நிற்கிற அந்த மகன் தான் எனக்கு. உங்க அப்பா என்னை எவ்வளவா தேடினா, உங்க அப்பா தாவீது என்னை எவ்வளவா நேசித்தான். உங்க அப்பா இரவு பகலாய் ஆலயத்தில் படுத்து கிடந்தானடா. ஐயோ, ஆலயம் பெருசாகணுமே பெருசாகணுமே கட்டினானே, உனக்கு அதுல ஒரு பெர்சன்ட் கூட இல்லையே. உங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்தினால தான் நான் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லி கர்த்தர் இங்க அங்கலாய்க்கிறார். கேட்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இராது என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்திற்கு முடிவே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயா, இவங்க இத்தனை ஆண்டு காலம் தான் ஆட்சி செய்ய முடியும். இந்த ராஜாக்கள் காலம் இத்தனை காலம்தான். தாவீதுடைய ஆட்சி காலம் இத்தனை காலம்தான். எசேக்கியா ஆட்சி காலம் இத்தனை காலம்தான். ஆனால் தேவதூதன் வந்து சொல்லுகிறார், இவருடைய ராஜ்யத்துக்கு, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்திற்கு எண்டே கிடையாது. கைகளை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு ஜனங்களை பார்த்து சொல்லும்போது, பயப்படாத, நீ பயப்படாத, என் ராஜ்யத்துக்கு முடிவு கிடையாது. யாரெல்லாம் என்னை தேடி வருகிறார்களோ, யாரெல்லாம் எனக்குள்ளே வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் என்னை பின்பற்றுகிறார்களோ அவர்களை நான் முதிர் வயது வரைக்கும் நடத்துவேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்றால் எத்தனை வருஷம் வாரண்டி, எத்தனை வருஷம் கேரண்டி பார்க்கிறோமா, பார்க்கலையா? அப்பொழுது எது நல்ல ஃபியூச்சர் பிளானோட இருக்கிறது, எது நல்ல வாரண்டியோட இருக்கிறது, அதை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஆனால் தெய்வத்தை மாத்திரம் ஏன் அப்படி நினைக்க மாட்டேங்கிறோம்? துரிதமான வருகிற ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம், துரிதமான வருகிற நன்மையை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது இவருக்கு முடிவே கிடையாது. கைகளை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவுக்கு முடிவே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை வருஷம் பிரச்சனையா இருந்தாலும் யோசிச்சு பாருங்க ஐயா. 38 வருஷமாய் படுத்திருந்தவன் அவன் ஆலயத்துக்கு போகிறவனாய் இருந்தான். 38 வருஷம் ஆலயத்துக்கே போகல, அவனுக்கு முடிவே வரலங்க. இயேசு கிறிஸ்து வந்து அவன் முடிவை உண்டு பண்ணுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, அதனால பயந்து போகாதீர்கள். வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புத்தகம் 22ஆம் சங்கீதம் 30ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சங்கீதம் 22:30 வாசிக்கும் போது, ஒரு சந்ததி அவரை சேவிக்க ஒரே ஆள் தான் ரட்சிக்கப்பட வருவாங்க. நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே. நான் 5வது தலைமுறை கிறிஸ்தவனின் குடும்பத்தில், என்னுடைய தாத்தாவுக்கு 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 தாத்தா மாயாண்டி, அந்த ஒரே ஒரு மாயாண்டி தான் மாறினார் ஆசீர்வாதமாய். இன்றைக்கு 5வது தலைமுறையாய் கிறிஸ்தவராய் நான் வந்திருக்கிறேன். 6வது தலைமுறையாய் என்னுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அதற்கு பிற்பாடு அது யாருடைய சந்ததி?
அது ஆண்டவருடைய சந்தை தான், பின்வாங்கி போகாது. ஏனென்றால் இவரிடத்திலே நீதி இருக்கிறது, இவரிடத்திலே உண்மை இருக்கிறது, இவரிடத்திலே பாசம் இருக்கிறது, இவரிடத்திலே நேசம் இருக்கிறது. இவரை போல நேசிக்க இந்த உலகத்தில் ஒருவரும் நமக்கு கிடையாது. கைகளை தட்டி கர்த்தரை நல்ல தைரியமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. விக்கிரகத்துக்கு பின்னாடி போய் கொண்டிருந்த மாயாண்டியை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். அந்த மாயாண்டி தான் துரைசாமியை பெற்றெடுத்தார், துரைசாமி தான் தங்கத்துறையை பெற்றெடுத்தார், தங்கத்துறை தான் ஜெயபாலை பெற்றெடுத்தார், ஜெயபால் கிறிஸ்தோவரை பெற்றெடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த சந்ததி ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறது. ஒரு சந்ததி ஒரு வாட்டி கர்த்தர் ஒரு மனிதனை தொட்டு விட்டார் என்றால் அந்த மனிதன் கர்த்தரை விட்டு விலகி போகவே முடியாது. நல்ல விசுவாசிக்கிற பிள்ளைங்க கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் சங்கீதக்காரன் எழுதுகிறான். சங்கீதம் 48 சங்கீதம் 14 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, சங்கீதம் 48 சங்கீதம் 14 வசனத்தை வாசிக்கும் போது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். புரிஞ்ச பிள்ளைங்க கைகளை தட்டி இந்த தேவன், இந்த இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டிருக்க வேண்டும். சாதாரண ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்குறதோ, சாதாரண ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறதோ, சாதாரண ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினா எத்தனை இதை பார்க்கிறோம். ஒரு கார் வாங்க வேண்டும் என்றால் எத்தனை ரிவ்யூ பார்க்கிறோம். இந்த கார் நல்லா இருக்குமா, அந்த கார் நல்லா இருக்குமா, இந்த செயின் நல்லா இருக்குமா, அந்த செயின் நல்லா இருக்குமா என்று பார்க்கிறோமே. நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எத்தனை முறை நீங்கள் அவரை அறிய வேண்டும் என்று விரும்பினீர்கள்? வேதம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும். சொல்லுங்க, நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி தைரியமாய் நம்முடைய தேவன் என்று சொல்லுங்க. ஆமென். இவர் மரண பரியந்தம் நம்மை நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஏன் பயப்பட வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புத்தகம் 21 சங்கீதம் 4 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சங்கீதம் 21 சங்கீதம் 4 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், நீங்க ஆயுசை கேட்டா அவர் தீர்க்காயுசை கொடுப்பார். ஆமென். இப்படிதான் வருது. நல்ல கை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல விசுவாசிங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மற்றவங்க எல்லாம் ஆயுசை கேட்டா ஆயுசை இல்லாம பண்ணிடுவாங்க. நம்ம ஆண்டவர் நீ ஆயுசை கேட்டா உனக்கு தீர்க்க ஆயுசை தருவார். ஆமென். இதெல்லாம் தேவன் எழுதி வைத்திருக்கிறார் ஐயா வேத புத்தகத்துல. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை இல்லை, கிடையாது. பிரச்சனை வராது, கிடையாது. பிரச்சனை இருக்கும். பிரச்சனை மத்தியில் நீங்கள் அதை சந்தோஷமாக எடுத்துக்கிடணும். ஆமென். நான் சொல்கிறேன்ல, சந்தோஷமாக எடுத்துக்கிடணும். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு சமீபத்தில் ஒரு தேவ மனிதனை குறித்து நான் அறிந்து கொண்டேன். ரீகன் கோமஸ். 2 கால்களும் செயலிழந்து போன மனிதன். அவரை யாராவது எங்கேயா கொண்டு போனால் தூக்கிட்டு போனோமா தோளில், கைகளிலே விரல்களிலே அவருடைய மைக்க பிடிக்க முடியாது. அவர் கவுந்து படுத்தா நிமிந்து படுக்க யாராவது கூட இருந்து எழுப்பி நிமிந்து படுக்க வைக்கணும். அந்த மனிதன் பாடலை எழுதி இன்னைக்கு கர்த்தருக்காக நிற்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாத நன்மை எல்லாம் பெருசு கிடையாது. நாம் யுக யுகமாய் வாழ போகிற தேவ ராஜ்யம் தான் பெருசு. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால தான் நான் என் மகளும் இன்னைக்கு முதலாவது வரும்போது நான் சொன்னேன், அந்த பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷத்தை நம்ம பார்த்ததுனால நமக்கு இதை உலகத்தை சுற்றி இருக்கிற எந்த பிரச்சனையும் பெருசாக தலையில், மழை பெருசாக தெரியல. ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்டாங்க, ரெட் அலர்ட் போட்டிருக்காங்க. என்ன அலர்ட் போட்டாலும் ஜெபம் நடக்கும். ஆமீன். இந்த சாக்கு சொல்கிற ஆள் தான் ஐயோ போனால் எப்படி இருக்கும். மீட்டிங் வாங்க, ஒவ்வொருத்தருக்கும் 3 லட்சம் ரூபா கொடுக்குற மாதிரி தான். எங்கே ரெட் அலர்ட் பார்ப்போமா? ரெண்டாவது ஆமாம், இயேசு ஆராதிக்கிறதுக்கு தான் எதுக்கு சாக்கு சொல்லலாம், எதுக்கு சொல்லி நிப்பாட்டலான்னு பார்ப்போம் பாருங்க. நான் உண்மை ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வந்து இந்த நான் பேசினேன் மகள்கிட்டமா, அந்த பரலோக ராஜ்ய பொக்கிஷத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால இதெல்லாம் நம்மளை பாதிக்கவே இல்லையே.
இந்த போராட்டம்லாம் நம்மளை மேற்கொள்ளவே இல்லை. அப்போ இந்த போராட்டம்லாம் உங்களை மேற்கொள்ளுது என்றால் உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பொக்கிஷம் தெரியலன்னு அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் இயேசு சொல்றாரு, யோவான் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு பிரதியுத்தரமாக என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் ராஜ்யம் அவ்வுலகத்திற்குரியது. ஏன் இந்த உலகத்துல ராஜ்யத்தை சாத்தானுடைய கைகளில் விட்டு இருக்கிறது. அதனாலதான் அவன் ஜனங்களை பாவம் செய்ய தூண்டி வாழ விடாதபடி தடை செய்கிறான். என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல அல்ல என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகம் நம்மள கேவலமாக தான் பேசும். இந்த உலகம் நம்மளை ஒரு மாதிரி தான் பார்க்கும். இந்த உலகம் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணாது. அதுக்கு பற்றி கவலைப்படக்கூடாது. நம்ம சந்தோஷப்படுத்த வேண்டிய ஒரே ஒருவர் கர்த்தர் தான். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், எனக்கு முன்னாடி நீ உத்தமமாக இரு. இந்த ஜனங்களுக்கெல்லாம் முன்னாடி நீ என்ன பண்ண முடியாது. நல்லா சாப்பிட்டா ஐயா நல்லா தும்பாரியான்னு சொல்லுவான். சாப்பிடாமே இருந்தா அந்த ஆளுக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு இயேசு சொன்ன மாதிரி சொல்லுவான். இதுதான் இந்த உலகம். இந்த உலகத்தோடு ஒத்து நான் வாழ்ந்தேன் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போக முடியாது. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியல்ல. என் ராஜ்யம் நான் மரித்த பிற்பாடும் மறுபடி எழும்புகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அவ்வுலகத்திற்குரியது. ஆமென். அதனால எனக்கு இங்க இருக்கிற எந்த கஷ்டமும் பெருசா தெரியவில்லை. எந்த போராட்டம் எனக்கு பெருசா தெரியவில்லை. என்னதான் நடந்தாலும் இயேசு என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. சூழ்நிலையை மாற்றுகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு அழகாய் சொல்லுகிறார், பிதாவிடம் சொல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல இயேசுவை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தை வாசிங்க. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். தேவனுடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் பக்தன் பாடுகிறான், பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, நான் நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பது கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பது கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, சாதி கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாதி கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஹல்லேலூயா. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமல் இருப்பான். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தை. எழுதியிருக்கிறபடி நடந்தது. ஐயா, அதை விசுவாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது, இவருடைய ராஜ்யத்திற்கு சத்தமா சொல்லுங்க, முடிவே இல்லை.
என்னை நடத்துகிறவர், என்னை ரட்சித்தவருக்கு முடிவே கிடையாது. ஆமென். மரண பரியந்தம் என்னை நடத்துவார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, மரண பரியந்தம் நடத்துவார். என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார். ஹல்லேலூயா. அப்படி இருக்குன்னா நான் என்ன செய்யணும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா பொருட்களுக்கும் மேலே கொடுத்துட்டு கீழே போட்டிருப்பாங்க, இது நிபந்தனைக்கு உட்பட்டது. அதை நம்ம படிக்கவே மாட்டோம். நேத்தாங்க வாங்கிட்டு போனோம் கண்ணாடி, இன்னைக்கு உடஞ்சி போச்சுன்னு சண்டை போடுவோம். நேத்தாங்க வாங்கிட்டு போனேன் ஸ்பீக்கர் ரிப்பேர் ஆச்சுன்னு சண்டை போடுவோம். கீழே என்ன போட்டிருக்கோம்? நிபந்தனைக்கு. நம்ம ஆண்டவரும் நிபந்தனை உட்பட்டு தான் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? முடிவு பரியந்த நடத்துகிற தேவனோடு நாம் வாழ வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது இல்லையா, அவருக்கு முடிவே கிடையாது. அவருடைய ராஜ்யத்திற்கு நான் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எண்டே கிடையாது. அன்பின் ஆளெல்லாம் கிடையாது. அவர் தான் பெரிய ஆள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அவர் தான் அன்புக்கு ஆள. தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் அறிந்து கொள்ள என்ன செய்யணும்? முதலாவது பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். முற்பகுதி மட்டும். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எண்டே இல்லாத தெய்வத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்றால், முடிவில்லாத ராஜ்யத்துக்கு நீங்க போக வேண்டும் என்றால், முதல்ல அவருடைய நாமத்தை நீங்க நம்பணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம நாமம் என்ன நாமம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க சத்தமா தான் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இயேசுவின் நாமம். ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை நம்பி நான் வரலன்னு சொன்னா தயவு செய்து போயிடுங்க ப்ளீஸ். இயேசுவின் நாமத்துக்கு தான் அங்க முக்கியத்துவம். இயேசுவின் நாமத்தை நான் நம்பி வரல, ஐயா தொடுவாரா, அது நடந்துருமா, எனக்கு எதையாவது சொல்ல மாட்டாரான்னு வராதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான் முக்கியம். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் ஆமென் சொல்லுங்க. நான் அவர் நாமத்தை நம்பி வந்திருக்கிறேன். நீங்களும் சரி, நானும் சரி. நான் யார் நாமத்தை நம்பி வந்திருக்கிறேன்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை அதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதுகிறார்கள். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல், கவனிங்க அந்த வரி அண்டர் பண்ணுங்க, அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி அவருடைய நாமத்தில் தான் நம்பிக்கை. ஆமென். அவருடைய நாமமே இல்லாமல் ஒரு நாமம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் இயேசு சொன்னார், யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இயேசு சொன்னார், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்க. ஆமென் சொல்லுங்க. எல்லா கைகளை உயர்த்தி அறிக்கையிடுங்க பார்க்கலாம். நான் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாயிருப்பேன். எல்லாம் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, இயேசுவிடத்தில் விசுவாசமாயிருப்பேன். ஆமென். அதைத்தான் பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். பிலிப்பியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா. நாமத்தின் மேல விசுவாசம். எத்தனை பேர் நம்பிக்கை இருக்குது? அவருடைய நாமத்தின் மேல நம்பி வந்திருக்கிறேன். தாவீது சொன்னா, கர்த்தருடைய நாமத்தில் நான் வந்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும் கோலியாத்து, உங்க பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க, அவருடைய நாமத்தில் வந்திருக்கிறேன். கைகளை தட்டுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி உற்சாகமா இருங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர்ட்ட மனமகிழ்ச்சியா இருங்க. ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக போரூர் பட்டணத்தில் ஒரு குடும்பத்திற்காக கணவன் மனைவி பிரச்சனைக்காக போயிருந்த நான் என்னுடைய மனைவி, அவங்க சொன்னாங்க, பிரதர் நீங்கள் சீக்கிரம் வரலன்னா நாங்கள் எல்லாம் வேனோடு வந்துட்டா எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவோம் போல, சீக்கிரம் வாங்க அப்படி சொன்னாங்க. நானும் என்னுடைய மனைவியும் போய் அமர்ந்தோம். நாங்கள் வாசலில் போகும்போது ஒன்று தான் சொன்னோம், ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். யார் நாமத்தில் வந்திருக்கிறோம்? ஆமாம். 2 பேரும்
பிரிவினைக்கு ஏதுவாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். 18 வயது மதிக்கத்தக்க மகள் இருக்கிறாள், 11 வயது மகள் இருக்கிறார். ரெண்டு பக்கமும் அழுதுகிட்டு இருக்குது. இவங்க 2 பேரும் இந்த மனுஷன்ட்ட வாழவே முடியாதுன்னு உட்கார்ந்துருக்கிறாங்க. அவரும் சொல்றாரு இவகிட்ட மனுஷன் வாழ முடியாது. 2 தான் பிரச்சனையே. இவங்களும் சொல்றாங்க இந்த மனுஷன்ட்ட வாழ முடியாது, ஆனா 18 வயசுல பிள்ளை இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுக்கே ஒன்றும் புரியல. இப்ப என்ன சொல்றது? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ 2 பேருக்குள்ள பிரச்சனையை நான் கேட்க ஆரம்பிக்கும் போது பிரதர் ஒன்றுமே சொல்லலை. அவர் பாட்டு நின்னார். எப்பவுமே நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க வேணும் பாருங்க பாஸ்டர், இந்த சோஃபா எங்க அம்மா வாங்கி கொடுத்தது ஆரம்பிச்சாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாமே உங்க அம்மா தாம்மா உங்களை பாசத்தில் வாங்கி கொடுத்துருக்காங்க, இருந்துட்டு போட்டோம். அவர் சொன்னார் இதுக்கு தான் பச்சார் எங்களுக்கு சண்டைக்கே காரணம். நான் சொன்னேன் இந்த சோஃபா எல்லாம் தூக்கி முதல்ல எங்கேயா வெளியே விட்டு போடுங்க. சம்பந்தமே இல்லை. சாத்தான் அப்படி கிரியை செய்கிறான். 10:30 மணிக்கு கேட்க ஆரம்பிச்சோம். நாங்கள் 3 மணி பசி வேற கொள்ளுது, ஃபாஸ்டிங்கில் வேற போயிட்டோம். தண்ணி கூட குடிங்கன்னு கேட்கலாங்க. ரொம்ப நல்லவங்க. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை உங்களுக்குள்ள. 3:30 மணி ஆகுது. இவாயா மூஞ்ச பார்க்க, நான் மூஞ்ச பார்க்க, சுகர் இருக்கு, பிபி இருக்கு, எல்லாம் இருக்கு. சரி தண்ணி கூட தரமாட்டாங்க. ஆண்டவரே உங்கள் நாமத்தில் வந்திருக்கிறேன், உங்கள் நாமத்தில் வந்திருக்கிறேன், இதைத்தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கோம். 4 மணிக்கு அவங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் அவங்க வழிக்கே வந்தாங்க. இப்போ என்ன தான் பாஸ்டர் சொல்ல விரும்புகிறீங்க? நாங்கள் வாங்க, தேவன் இணைத்ததை மனுஷனா வெளியுள்ள மனுஷன் கிடையாது. நீங்களும் மனுஷர்கள் தான். நீங்கள் தேவ சமூகத்தில் என்ன பொருத்தனை பண்ணீங்க? கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பொருத்தனை பண்ணீங்க? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல். எவ்வளவு அழகா சொல்றோம் பாருங்க. ஹல்லேலூயா. அப்படித்தானே சொன்னீங்க சிஸ்டர், அப்படித்தானே சொன்னீங்க. ஆமா, தலையை குனிஞ்சாங்க. கொஞ்ச நேரம் ஆன பிற்பாடு கர்த்தருடைய நாமத்தினாலே போயிருக்கிற நாம ஒரு ஜெபம், ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் இவர்களிடத்தில் பேச போகிறோம், நீங்க கிரியை செய்யுங்க என்று சொல்லி 2 பேரிடத்தில் ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். இவ்வளோ நேரமும் அவங்க வாங்கி கொடுத்தாங்க, இவங்க வாங்கி கொடுத்தாங்க. இவர் சம்பாதிக்க லாக்கி இல்லாத ஆள். அவர் வீடு கட்டி வச்சிருக்காரு, கார் வாங்கி வச்சிருக்காரு, பொண்டாட்டி நல்லா போகணுன்னு 15 சவரத்தில் தாலி வேற போட்டு வச்சிருக்காரு. இவரு கணவர் சரியில்லையா? யார் ஏற்றுக்கிடுவா? கொஞ்ச நேரம் ஜெபிச்சு அவங்க செய்த தவறுகளை ஆவியானவர் உணர்த்த ஆரம்பிக்க இயேசுவின் நாமம் உள்ள போக உணர்த்த ஆரம்பிக்க 2 பேரும் கண்களிலே கண்ணீரோடு அழ ஆரம்பித்தார்கள். அவர்கள் அழ ஆரம்பிக்க இன்னும் ஆவியானவர் பலப்பட 2 பேராய் நின்றவர்கள் ஒன்றாய் இணைந்தார்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ பெரிய சக்சஸ். 4:30 மணிக்கு ஜெபம் முடிஞ்சது. 5 மணிக்கு சாப்பாடு போனால் எந்த ஹோட்டல்லையும் சாப்பாடு இல்லை. அவங்களுக்கு சக்சஸ், எங்களுக்கு பட்டினி. ஜெபம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அக்கா தங்கச்சிலாம் வந்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாம் போயிட்டாங்க. அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு, என்ன பிரதர் எப்படி இருக்கீங்கன்னு, பாஸ்டர் நாங்கள் இப்போ ஊட்டியில் இருக்கோம். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ராமே சொல்லுங்க. ஊட்டி கொடைக்கானல் மூணாறு போகும்போதெல்லாம் 2 பேர் போவீங்க. பிரச்சனை வந்தால் ஊழியக்காரனை உட்கார வச்சு என்ன பண்ணுவீங்க? சாப்பிடாம கொள்றீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. நான் ஒருவேளை ஒரு வக்கீலாவோ ஒருவேளை பெரிய படித்தவன் நான் சொன்னால் கேட்பாங்கன்னு போயிருந்தால் வெட்கப்பட்டு வந்திருப்பேன். நாங்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இந்த ஒரு குடும்பம் இல்லை, நிறைய குடும்பங்கள் இருக்கிறது, இணைந்து வாழுகிற பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளே. அதுதான் இஸ்ரவேல் வீட்டுக்கு போ என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டில் இன்னும் புரிஞ்சுக்கிடாமல் இருக்காங்க என்னை பற்றி. அங்கே இயேசுவின் நாமம் தான் மகிமைப்படும். ஆமென் சொல்லுங்க. அதை சொல்ல, நான் இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியில் கீழனுடைய யாவும் முடங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அந்த நாமத்தை தான் நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த நாமத்திற்கு ஈடாக எந்த நாமமும் இல்லை. வேதம் அப்படி சொல்லவில்லை. எந்த நாமமும் கிடையாது. இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக எந்த வல்லமை நிற்க முடியாது. அல்லேலூயா. அவருடைய நாமத்திற்கு அவ்வளவு வல்லமை. பிரியமானவர்களே, அதனாலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில்
என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். என்னிடத்தில் உள்ளதையெல்லாம் உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஐயா, நீ நினைக்கிற மாதிரி என்னால வாதாட தெரியாது, நீ நினைக்கிற மாதிரி உனக்கு அப்ரிஷியேட் பண்ணி பேச தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணே ஒண்ணு தெரியும், என்கிட்ட இயேசுவின் நாமம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு தெரியும், நான் ஜெபித்தால், நான் ஆண்டவருடைய நாமத்தை உச்சரிக்கும் போது அதில் வல்லமை இறங்கும். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் அந்த பிரச்சனையே வந்ததில்லை. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எழுந்து நட என்று தூக்கி விட்டாராம். அந்த நாமத்தை அறிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த நாமத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் வேதம் சொல்றது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா. அது மாத்திரமல்ல, லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் என்ன எழுதுகிறார்கள் வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, பிசாசுகளை துரத்தி சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படிகிறது என்றார்கள். எங்களுக்கு கீழ்ப்படிகிறது என்றார்கள். இயேசுவின் நாமத்தில் பிசாசு கீழ்ப்படியும். அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசு இல்லைன்னா 2 நிமிஷம் நம்மளால என்ன பண்ண முடியாது, முழங்கால் போட முடியாது. பிசாசு உள்ள இருக்கட்டும் 45 நிமிஷம் முழங்கால் போடும். ஏன்னா அது கீழ்ப்படியும். ஏய் முழங்கால் போடு இயேசுவின் நாமத்தில், நான் நிற்கிறேன், நிற்கும். ஆனால் மற்ற டைமில் நம்ம நிற்க சொல்லுங்க, 1 நிமிஷம் கூட முழங்கால் நிற்காது, முழங்கால்லாம் வலிச்சிடும். பிசாசு நடுங்குகிற ஒரு நாமம் என்றால் இயேசுவின் நாமம் தான். கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிசாசுகள் கீழ்ப்படுகிறதுக்காக சந்தோஷப்படாதீங்கள், உங்க பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அப்ப நீங்க அந்த நாமத்தை அறிஞ்சிருக்கணும். இயேசுவின் நாமத்தில் வல்லமை நடக்கும். அதெல்லாம் சொல்றார், என் நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன், என் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அந்த நாமத்தை, அவருடைய நாமத்தின் மேல் எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் நாமம் வல்லமையில் நாம கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. ஆமே, கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. ஜீவனை தந்து, ரட்சிப்பை தந்து, வாழ வச்சது உங்க நாமமே. ஜீவனை தந்து, ரட்சிப்பை தந்து, வாழ வச்சது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். இயேசுவா மசீகா மசீகா, இயேசுவா மசீகா மசீகா, இயேசுவா மசீகா மசீகா, இயேசுவா மசீகா மசீகா. ஹல்லேலூயா. நாமத்தின் மேல் விசுவாசம். அவர் ராஜ்யத்துக்கு முடிவு இல்லை பிரியமானவர்களே. அப்ப அவருடைய நாமத்தை நம்ம நம்பணும். தேவனுடைய பிள்ளைகள், இயேசுதான் ரட்சகர், இயேசுதான், இயேசு எனக்கு போதும் நிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அவருடைய நாமத்தின் மேல நம்பிக்கை, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2ஆவதா யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. விசுவாசம், இரண்டாவது என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். யார? சத்தமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. அவர் ராஜ்யத்துக்கு முடிவு இல்லைங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க சொந்தக்காரங்க உங்க தகப்பன் முதலமைச்சராக இருந்தா நீங்க ரோட்ல எதுக்காக பயப்படுவீங்களா? சொல்லுங்க ஐயா. ஏங்க, நம்ம வழிபடுகிற ஆண்டவருக்கு முடிவே கிடையாது. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன். பாவத்தை மன்னிப்பாரு, விடுதலை ஆக்குவாரு, வியாதியை சுகமாக்குவாரு, மரண பரியந்தம் நம்மளை நடத்துகிற ஒரு தெய்வம் இருக்கிறாரு. நீங்க என்ன பயப்படுறீங்க? அவரை ஏற்றுக்கொண்டவர் என்ன பண்ணணும்? பக்கத்தில் எப்படி சொல்லுங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளணும். பிரியமானவர்களே, நிறைய பேருக்கு இது புரிய மாட்டேது. பாருங்களேன், 8ஆம் மத்தேயு சுவிசேஷத்தில் ஒரு சத்தியம் இருக்கு பாருங்க. 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் உங்களுக்கு நல்ல விலைக்கு சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்பாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். சிஸ்டர், இயேசு சொல்றாரு நான் வாரேன்னு சொல்லி. எப்படி? இயேசு சொல்றாரு நான் வீட்டுக்கு வாரேன். இவன் என்ன சொல்றான்? நீர் என் வீட்டுக்குள்ள வர. அவரை ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. அவருடைய வல்லமை தெரியுது. ஆனா இயேசு வராரு. இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வாரேன்னு சொல்றாரு. தேவனுடைய பிள்ளைகளை இதுல கொஞ்சம் டிஃபரெண்டா இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்கிறேன். லூக்கா 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாருங்களேன். அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். இவனுக்கு என்ன வந்துச்சு? அவனுக்கு என்ன வரல? அதாங்க புறஜாதிக்கும் கர்த்தருடைய பிள்ளைக்கு வித்தியாசம். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு வந்து ஜோமன்லாம் நினைக்கிறேன் பிரதர். இல்ல பிரதர், வீட்டில் தூங்கிட்டாங்க. ஐயோ, வீட்டுக்கு வந்துடாதீங்க, எல்லாம் அப்படி இப்படி கிடக்கு. இயேசு வரேன்றாரு. லிசன், கவனிங்க தேவ பிள்ளைகள். 100க்கு அதிபதி இயேசுவை உள்ள கூப்பிடுறதுக்கு அவன் ஏற்றுக்கொள்ள மனசுல இயேசுடைய வல்லமை அறிந்திருந்தான். ஆனா அதை குறித்து ஆண்டவர் பெருமையா சொன்னாரு, நான் ரொம்ப கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஆனா இவன் பாருங்க, இயேசு வீட்டுக்கு வாரேன்னு சொன்னவன என்ன செய்றான்? சொல்லுங்க, சந்தோஷப்படான். சில நேரத்தில் நானா வீட்டுக்கு, சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லி தான் வீட்டுக்கு வாரேன்னு சொல்லுவேன் நான். ஆனால் தடுப்பீங்க பாருங்க. நீங்கள் என்ன தடுக்கலை? கர்த்தரை தடுக்கிறீங்க. ஹல்லேலூயா. என்ன தடுக்கல? இயேசு வந்தா உன் வீட்டில் வேலைக்கார மாத்திரம் இல்லைடா, உன் வீடு பரிசுத்தமாயிரு. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா இவ்வளவு நாள் நம்ம என்ன பிரசங்கிக்கிறோம்? 100க்கு அதிபதி விசுவாசம். வீட்டுக்குள்ள வாரேன்றார், வேண்டான்றான். ஆனா இங்க பாருங்க, இவன் வீட்டுக்கு வாரேன்னு சொன்னானே, இவனுக்கு என்ன வந்துட்டு? சந்தோஷத்தோட, மகிழ்ச்சியோட. தேவனுடைய பிள்ளைகள் எப்போ வேணாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் பிரயோஜனப்படுகிறவர்கள் உங்க வீட்டிற்கு வருகிறேன் என்று சொன்ன தடை பண்ணாதீங்க. அவங்கள ரிசீவ் பண்ணுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அவன் இயேசு சொன்னவனே சீக்கிரமா இறங்கி அவன் தான் சொல்றான், நான் வந்தவனை சுகமாக்குவேன். சரி ஆண்டவர், என் வீட்டுக்கு இயேசு வரப்போறாரு. அவன் சந்தோஷமா தானே போயிருக்கணும். ஆனா அவன் விருப்பப்படல. வீட்டுக்கு வர்றது வேண்டாங்க, அவர்கிட்ட வேணும் ஒரு சுகம்தான். அவர்கிட்ட தேவை எனக்கு சுகம்தான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் உட்காந்துருக்கிறீங்க. சுகம் கிடைச்சா போதும் ஐயா, நான் பழைய வாழ்க்கைக்கு போயிடுவேன். சுகம் மட்டும் வேணுமா? இயேசுவே வேணுமா? சொல்லுங்க. அல்லேலூயா. 2 பேருக்கு டிஃபரெண்ட் காட்டுறாரு. அவன் சுகம்தான் தேவை. அதுக்கப்புறம் அவன் ரட்சிக்கப்பட்டானா, இயேசுவை ஏற்றுக்கொண்டானா, பரலோகராஜ்யம் போனானா தெரியல. ஆனா இவன் வந்துட்டான். இவன் டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலிக்கிறவன், இவனிடத்தில் ஐஸ்வர்யவான் என்று வேதம் சொல்லுகிறது. இவன் ஆண்டவரை எப்படி பார்க்கிறான்? அவன் ஆண்டவர் எப்படி பார்க்கிறான்? நீங்க எப்படி பார்க்குறீங்க? வெறும் சுகனாலும் சுகம் கிடைக்கும்.
அதுக்கப்புறம் நீங்கள் சுகத்துக்காக தேடிக்கிட்டே இருக்கணும். ஆனால் சகை போல நீங்கள் ஆண்டவர் நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரேன்ப்பாண்டா சந்தோஷத்தோடு கூட்டிகிட்டு போகணும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இவன் சொல்கிறான் நீங்கள் வீட்டுக்கு வர பாத்திரம் நல்லன்றான், அவன் அழைத்து கொண்டு சந்தோஷமாக போகிறான். ரெண்டு பேருக்கு டிஃப்ரெண்ட். தேவனுடைய பிள்ளைகள் இதை ஆராயணும். தேவனுடைய தாசர்கள் வீட்டுக்கு வரும்போது ஆசீர்வாதம். எலிசா ஒரு வீட்டுக்கு போக போக அங்கே உள்ள கஷ்டங்கள் மாறினது. உன் வீட்டில் பிரச்சனை மாறணும், போராட்டம் மாறணும்னா தேவனுடைய தாசர்கள் வரணும், ஜெபம் பண்ணணும். நீ கவனமா இருக்கணும். யாரை உள்ள சேர்க்கணும், யாரை உள்ள சேர்க்கக்கூடாதுன்னு தீர்மானம் நீங்க தான் எடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவை தயவு செய்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் வரேன்னு சொன்னா மகிழ்ச்சி என்ன வந்தாலும் அதான் பொக்கிஷமே அவர் தானேங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அந்த பொக்கிஷத்தை கண்டு மறைத்து தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். இயேசுங்கிற பொக்கிஷம் உங்க வீட்டுக்கு வர விரும்புகிறது. பிரதர், உங்க வீட்டில் ஒரு உபவாச ஜெபம் வைக்கணும். இன்னும் நான் என்ன கொழுப்பா எனக்கு உங்களுக்கு உபவாசம் இருக்கிறதுக்கு? நீங்க நல்லா இருக்கணும், உன் குடும்பம் கட்டப்படணும். உன் குடும்பத்தில் உனக்கே திருப்தி இல்லை, உன் குடும்பத்தில் உபவாசம் இருக்கிறதுக்கு நான் ஏங்க அழணும்? உங்க வீட்டு பிரச்சனை மாற, உன் குடும்பம் கட்டி எழுப்பப்பட, உன் சாபம் நீங்க, உங்க பாவம் மன்னிக்கப்பட ஊழியக்காராய் நாங்க வந்து உங்களுக்காக உபவாசம் இருக்கோம் சொல்லி சுகர் இருந்தாலும் பிபி இருந்தாலும் பிரயாணப்பட்டு 4 கணக்கா நைட்டு தூங்காம கால் வீங்கி பஸ்ஸில் இரவு இருமல்ல கஷ்டப்பட்டு நைட்டு டீ குடிக்க முடியாம காலைல வந்து ஃபாஸ்டிங்ல இருந்து ஜோமன்னு வர நாங்க உங்களுக்கு உங்க குடும்பத்துக்காக 1% அக்கறை இல்லை. எப்படி கிரியை நடக்கும்? யோசிங்க ஐயா. இவன் சொன்ன உடனே இயேசுவுக்கு அவன் வீட்டுக்கு போயிட்டா சரியாயிரும் சொல்றாரு. இவன் சொல்றான், உங்ககிட்ட சுகமற்ற எனக்கு வந்தா போதும், நீர் எனக்கு வேண்டாம். ஆனா இவன் பாருங்க சந்தோஷத்தோட கர்த்தரை கொண்டு போறான். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு உங்க வீட்டுக்கு வந்தா சந்தோஷப்படுங்க தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தான் இயேசு சொல்றார், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வெளிப்படுத்தல் 3:20 வாசிக்கும் போது, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், சத்தத்தை கேட்கணும். இயேசு உள்ள வரமாட்டார், பகிரங்கமா வரமாட்டார். இயேசு நீங்க விரும்பினாதான் வருவார். அல்லேலூயா. அவர் சொல்லுவார், நான் உன் வீட்டுக்கு வரேன், நீங்க தான் கூப்பிடணும். சாப்பாடு கொடுக்குறீங்களோ இல்லையோ, டீ கொடுக்குறீங்களோ இல்லையோ, இயேசு உள்ள கூப்பிடுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இயேசு உள்ள கூப்பிடுங்க. அல்லேலூயா. இயேசு கூப்பிடுங்க. இயேசுவை சுமக்கிற மனிதர்களை கூப்பிடுங்க. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால தான் உன்னத பாட்டில் எழுதுறார் பாருங்க. உன்னத பாட்டு எடுத்துக்கொள்ளுங்க. 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அற்புதமான ஒரு பகுதி வாசிக்கலாம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். இயேசு கதவை தட்டுகிறார். என் சகோதரியே, என் சகோதரின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. கதவை திறந்திருப்பா, நான் உள்ள வரணும். உன் வீட்டை நான் ஆசீர்வதிக்கணும்ப்பா. உன் குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்கு, உன் குடும்பத்துல பணம் இருக்கு, சமாதானம் இல்ல, உன்கிட்ட சொத்து இருக்கு, நிம்மதி இல்ல, நீ இரவு தூங்காம மாத்திரை போட்டு கிடக்கிறது எனக்கு தெரியும். நான் உன் வீட்டுக்கு வரணும். இயேசு சொல்லுகிறார். அதுக்கு அடுத்து, என் தலை பனியினாலும் என் தலைமயிர். இப்பதான் பங்கனுக்கு போயிட்டு வந்த ஆண்டவரே, பிரியாணி சாப்பிட்டு இப்பதான் பட்டு புடவை அவுத்த ஆண்டவரே, கோட்டை அவுத்த ஆண்டவரே, உன்னையெல்லாம் அவர் என்ன பண்ணுவார்? கத்தட்ட எத்தனை பேர் சாக்கு சொல்லுகிறோம். பனி நனைஞ்சிருச்சு. அந்த அம்மா சொல்லுது பாருங்க, வாசிங்க. என் தலைமயிர் இறைவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன். என்னது வஸ்திரத்தை? ஏன் அது உடுக்க நேரம் ஆகுமா? இயேசு வாசல்ல நிற்கிறார். இயேசு வாசல்ல நிற்கிறார். நீ ஏமாத்தினா உனக்கு அற்புதம் நடக்காது. தேச துறவண்டே நிற்கிறார், உன் கதவண்டே நிற்கிறார்.
மகளே, ஓ பிரச்சனை பெருசு, ஓ போராட்டம் பெருசு, எனக்கு எண்டே கிடையாது, முடிவு பரியந்த நான் தேவன், நீ எனக்காக கதவை திறன்னு நேசர் கதவண்ட நிற்கிற அந்த அம்மா சொல்றாங்க. என்னத்தை கழட்டினாங்களாம்? வஸ்திரத்தை கழட்டி போட்டேன். இதுக்கு மேலாம் எனக்கு சொல்ல தெரியல. இன்னைக்கு நம்ம அப்படிதான் இருக்கோம். ஜெபமா பிரசங்கத்துக்கு போயிடலாம். பிரேயருக்கு பாட்டுலாம் அவர் தாங்க பாடுவார். அது எப்பவுமே ஒரே பாட்டு தான் பாடிட்டு கிடப்பாரு. அமாவாசை பிரேயர் போலையா, உபவாசம் பார்த்துக்கலாம். உபவாச ஜெபத்துக்கு நைட் பிரேயர் பார்த்துக்கலாம் சொல்றார். வாசிங்க. இரவில் என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன். என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன். நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? அடேங்கப்பா, வஸ்திரத்தை கழட்டி போட்ட உடுக்க மாட்டீங்களா? சரி. என் பாதங்களை கழுவினேன். காலை கழுவிட்டாங்களா? சிஸ்டர், பிரதர், இயேசு வாசல்ல நிற்கிறார். ஐயோ, உன்னை ஆசீர்வதிப்பதற்காக நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். அப்பா, நம்ம எவ்வளவு நல்லவங்க பாருங்க ஐயா. இந்த வசனத்தெல்லாம் அப்படி வாசிங்க ஐயா. அடுத்த வசனம். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அடப்பா, அப்ப கூட விட மாட்டாரு. வேணும்டா நீ எனக்கு. உங்க அப்பா என்னை எவ்வளவா தேடினா, உங்க அப்பா தாவீது என்னை எவ்வளவா நேசித்தான். உங்க அப்பா இரவு பகலாய் ஆலயத்தில் படுத்து கிடந்தானடா. ஐயோ, ஆலயம் பெருசாகணுமே பெருசாகணுமே கட்டினானே, உனக்கு அதுல 1% கூட இல்லையே. உங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்தினால தான் நான் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இங்க அங்கலாய்க்கிறார். துவரத்தின் வழியாய் விட்டாராம். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. பொங்குது. அடுத்து, என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளில் இருந்து வெள்ளை போலமும் என் விரல்களில் இருந்து வாசனை உள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன். என் நேசரோ இல்லை, போய்விட்டார். எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவார்? எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவார்? கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தருக்காக காத்திருக்காம உலகம் ஓடினால் ஒரு நாள் நேசர் உனக்கு இருக்க மாட்டார். நடந்தது என்ன தெரியுமா? நேசர் போனதுக்கு அப்புறம் அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு, நேசர் உன் கூட இல்லைன்னா உனக்கு அடிதான் விழும். லிசன், கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளையே, கவனி வசனத்தை. யாரா வேணா இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. நேசர் கூப்பிடும் போது நீ போகவில்லை என்றால், நேசர் தட்டும் போது நீ கதவை திறந்து மனம் திரும்பவில்லை என்றால், இவள் நேசரை தேடி வெளியே போகிறாள். காவலர் கண்டு அவளை அடித்து, நேரம் இல்ல, பெரிய பைபிள் ஸ்டடி மாதிரி போயிடும். இந்த விடுதலை கூடதுக்கு இவ்வளவுதான் போதும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அவருக்கு எண்டே கிடையாது, அவருக்கு முடிவே கிடையாது. அவர் சொல்லும் போது அவர்கிட்ட போய் சரண்டர் ஆயிடுங்க. என்னன்னு கூப்பிட்டாரு? எரும மாடு பண்ணினா கூப்பிட்டாரு. பிரியமே, ரூபவதியே, சகோதரியே, மணவாளியே, புறாவே, உத்தமையே, யாரையோ கூடுவா. ஒரு சொல்லுங்க, எங்க வீட்டில் எங்க அம்மா அப்படி கூடுவாங்க சொல்லுங்க பாப்போம். இந்த நேசரை மறந்து போறீங்களே, இந்த நேசருக்கு டைம் கொடுக்குறீங்களே, இந்த நேசருக்கு ஒரு 2.5 மணி நேரம் உங்களால் கொடுக்க முடியலையே, டைம் பார்த்து சர்ச்சில் உட்காந்துருக்கிறீங்களே. இந்த நேசர்கிட்ட போகணுன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தெரியும், நான் நைட்லாம் வேலை செஞ்சேன்னு சொல்கிறீங்களே. இவர் போயிட்டா நீ எங்கே போனாலும் உனக்கு அடிதான். எழுதி வச்சுக்கிடுங்க. இவரை விட்டுறாத, ஞாபகம் சொல்லுங்க. எந்தன் பாடுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். எந்தன் பாடுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். என் நேசர் நீதானையா, நீ
நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா, என் நேசர் நீதானையா. நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா, உம் இரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டீர். நன்றி ஏசையா, உம் இரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டீர். நன்றி ஏசையா, உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீர். இனி நான் அல்ல, எல்லாம் நீரே. அன்பாலே எங்கள் உள்ளம் கவர்ந்தீர். இனி நான் அல்ல, எல்லாம் நீரே. நீதானையா, நேசிக்கின்ற உம்மைத்தானையா, நீதானையா, நேசிக்கின்ற உம்மைத்தானையா. காயின் ஆபேலை கொன்ன பாவம் வாசற்படியில் இருந்த இடத்துல என் பிள்ளைகளுக்கு பாவம் இருக்கக்கூடாதுன்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதுறாரு. வாசற்படியில் நான் வந்திருக்கிறேன். ஆனால் நீ என்ன சொல்கிற? நீ என்ன சொல்கிறீங்க? சட்டையை கழட்டிட்டேன், ட்ரெஸ்ஸை கழட்டிட்டேன், காலை கழுவணும். காலை கழுவுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நீங்கள் ஆண்டவருக்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களே. உங்களுக்கு கார் கொடுத்துருக்கிறாரு, வீடு கொடுத்துருக்கிறாரு, எவ்வளவு சுகமாக வச்சிருக்கிறார். கொஞ்சம் யோசிங்க ஐயா. எல்லாம் நேசர் போனதுக்கு அப்புறம் ஓடுறா, பிரயோஜனம் இல்லை. நல்ல உன்னத பாட்டை படிங்க, வேதத்தை தியானிங்க. வேதமே வெளிச்சம். ஆமே. அப்படி எல்லாரும் எழுந்து இருக்கலாமா?